பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு. கையில் கயிறு கட்டி இருக்கிறவங்களோடு இருப்பாங்க, அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான். ஏன்னா கடவுள் நம்பாமல் தான் கயிறு கட்டியிருக்காங்க. எனக்கு நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார், வேலுப்பிரபாரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு அவருக்கு நான் படம் நடித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பெரிய அளவில் வேலுப்பிரபாரன் சாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். பொதுவாக பெரியாரிஸ்டுகள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. அவங்கெல்லாம் எப்போவுமே ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க. எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது. அதையும் தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுவேன் மேடையில், பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு யூடியூப்பு அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, இது சம்பந்தமான யூடியூப்பு எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், எந்த பண்பாடு, கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்னும் மனுஷனை கொண்டுகிட்டு இருக்கிறான், பாலஸ்தீனத்து மேலே குண்டு போட்டிருக்கிறேன். இன்னும் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மேலே வளர்ந்துருச்சா? என்ன இந்த உடை அணிஞ்சிக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரிகமா? என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாமல் இருக்கிறானோ அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை. எனக்கு இங்கே இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு 10 வயசுலேருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன். அவருடைய படங்களில் எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறையா இருக்கும். அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு. ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள், வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறையா இருக்கும். அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பிரபாரன் அது தெரியாது, அப்புறம் பக்காவாக அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட. அப்படி இருக்கையில் அதுலேருந்து விலையை நானுக்கு மிச்சம் மீறி இருந்த ஒரே ஐட்டம் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான். அது ஒன்று தான் பெண்டிங்காக இருந்தது. அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலுப்பிரபார் சார் தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது. பொருளாதார சார்ந்து இல்லை, அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன். இதுக்கே இவர் வாய் தரீங்கள புரட்சி தமிழன்னு பேரை மட்டும் வச்சுருக்காரு. தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலையும் தகுதியானவன் இல்லை. இன முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம். அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது, அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவேன். எங்கே ஆஃப் பண்ணணும் எங்கே கொட்டணும்னு தெரியும். இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறையா வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறையா, விஜயகாந்தை வச்சு, சரத்குமார் வச்சு, என்ன வச்சு, பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தார். அதில் ஜிஎம் குமார் தான் டைரக்டர். அநேகமாக கதிர் சாரெல்லாம் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பீங்க இல்லையா? அதில் ஒரு லிவிங்ஸ்டன், விஸ்வம் எல்லாம் நீங்கள்லாம் அப்போ ஒரு மாடர்ன் டீம். அந்த புதுசாக பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும். ஆமாம், ஜீன்ஸு லூஸாக ஒரு ஜிப்பா, ஒரு ஜோல்னா போய் அது இருந்தால் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி இது பிக் பாக்கெட் 1988. 1987 அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க, அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு சிகாகோவில் இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம், இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க. அதனால பார்த்துட்டு போகலாம், அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது, அவர் கண்டுபிடிக்கல, லூயி பிரதர்ஸுங்கிறாங்க, என்னமோ ஒன்று. சரி, தாமஸ் ஆல்வா எடிசனுங்கிறது சினிமாவுக்கு ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம், அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது. அவருடைய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு, அப்பா நம்ம சோறு திங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில்
நயாகரா போயிட்டு வந்தேன். இது 87. 88 தான் இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராவுக்கு வழக்கம் போட தேங்காய் சுற்றுனாங்க. சுற்றணுன்னு பிரபாஸ் சார் வந்து, யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா, புகை லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியாக வராதுப்பா அப்படின்னாரு. சரி எங்கடா ஒரு டைப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில், என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்தூரில் தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்ச அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார். ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுனா நியாயமாக இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம், உண்மையிலேயே அங்கே தென்னை மரம் இல்லை. கரெக்டாக இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபாஸ் சார்கிட்ட உட்காந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கல. எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள். அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து, நீங்கள் படித்து பாருங்க சத்யராஜ் சார், படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. படித்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுள். இப்போ பல வருஷமாக எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். பரீட்சையில் பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன். அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும், என்ன எங்கள் ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். 60 மார்க்கு மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி, நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி, இப்படியெல்லாம் டீல் பேசியிருக்கிறோம். அப்போ நான் நடித்த படம் ஒன்றா உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறக்கா இல்லைன்னு சொல்ல நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கேப்பா போகிறது அப்படிங்கிற ஒரு பயம். படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு பார்த்தோன்னே சுத்தமாக கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு பேசையில் வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பற்றி சொல்கிறதா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக என் மேலே அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது, எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இதுலேருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள், ராகால யமகண்ட அஷ்டமி நவமி நோன்பு, குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலே தான் நம்பிக்கை இருக்கும் ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில, ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம தான் ஜாலியா இருக்கு. ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க, வேற எதுக்காக வேண்டாம். சமூகத்தை திருத்துறதுக்கு, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கே அந்த வேலை. நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லை, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாதம் கழிச்சு போட்டு போட, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி அந்த மாதிரி நீ பெடல் போட்டேன்னா எப்படா ஓட அந்த படம், மறுபடியும் ஒரு தடவை பாடு அந்த படம். ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம், எப்படியாவது பரீட்சையில் பாஸ் பண்ணும், படிச்சா பாஸ் பண்ணுவேன், எப்படியாவது வியாபாரத்தில் லாபம் வரணும், நல்லபடியாக கவனிச்சுன்னா லாபம் வரும், எப்படியாச்சும் என் படம் ஓடணும். நல்லா எடுத்தா ஓடியா, நீ தான் எடுக்கலையே. அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, வேலு பிரபாகர் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவருடைய நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறதுக்காக பேசுவோம் இல்லையா.
பிரபாகர் சார் நம்ம உதாரணமாக என்ன சொல்லுவோம், இப்படித்தான் எங்கள் பெரியப்பாக்கு 3 தடவை பைபாஸ் நடந்திருக்குது, அவங்களுக்கு 2 தடவை நடந்திருக்குது, எல்லாம் ஜாலியாக இப்போ வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இப்போ பிரபா சார் கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னா, சார் எனக்கு என்ன சார், நான் வந்த வேலை, நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பியாச்சு சார், என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார், இனி என்ன சார் இருந்த என்ன போனான்னு சார், சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு. ஆடிட்டேன் நான், என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்லை வேற எங்கேயோ தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா, இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது தான். அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமீர் கான் வந்து பிகேன்னு பண்ணுறது வந்து அந்த டீம்லேருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னென்னா, இன்றைக்கி நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்டெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபிடி ஆயிடுச்சு. நம்ம நினச்சதை வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போது நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலில் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அது விவாத மேடையிலெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம தோழர் மதிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுறதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் நம்ம யூத்தாக நிறையா பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. அதனால் வந்து இந்த சினிமா மீடியாவை தாண்டி இந்த சோஷியல் மீடியாவை வந்து நம்ம பலமாக கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது கிடையாது. அந்த சோஷியல் மீடியா மூலமாக வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை. தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும். எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கும்னா நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் தான் முடியும். அதனால் சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த பாதையை எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவர் என்னை விட 2 வயசு சின்னவர், வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க. அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.